நம்ம எல்லாருமே தளபதி நடிச்ச பீஸ்ட் படத்தை பார்த்திருப்போம். பட் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன பீஸ்ட் படத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு அந்த படத்தை தாங்க பார்க்க போறோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, படம் செம்ம தரமா இருக்கும். அந்த அளவுக்கு த்ரில்லா படத்தை கொண்டு போயிருப்பாங்க. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே ஆப்பிரிக்கால ஒரு காட்டு பகுதியில சிங்கங்களுக்கான பொரிய வச்சு சில போச்சர்ஸ் அதுங்களை பிடிச்சு கொல்றாங்க. அதை செஞ்சுட்டு அவங்க அதுங்களை எடுத்து வண்டியில ஏத்தும் போது அங்க இருந்த செடிகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அதுல இருந்த ஒருத்தனும் போய் தேட போறான். துரதிர்ஷ்டவசமா அவங்க வச்ச பொறியிலேயே அவன் மாட்டிக்கிறான். அப்போ இருட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா ஓடி வர சத்தம் அவனுக்கு கேக்குது. அந்த புல்லுகளுக்கு நடுவுல இருந்து ஒரு சிங்கம் பயங்கரமா பாஞ்சி அவனை தாக்குதுங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நமக்கு படத்தோட ஹீரோ டாக்டர் நேட் சாமுவேல்ஸ் அப்படின்றவரை காட்டுறாங்க. அவரு ஒரு பிளைட்ல தன்னோட மகளுங்க நோரா சாமுவேல்ஸ் அண்ட் மெரிடித் சாமுவேல்ஸ் அப்படின்ற ரெண்டு பொண்ணுங்க கூட ஆப்பிரிக்காவுக்கு போய் இறங்குறாருங்க. ரெண்டு பொண்ணுங்களும் ஆப்பிரிக்காவுக்கு வந்ததை நினைச்சு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்காங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு டாக்டர் நேட்டோட பழைய ஃப்ரெண்ட் மார்டின் பேட்டல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப எல்லாரும் கிளம்பி ஒரு கிராமத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா அவங்க போற கிராமம் தான் அந்த பொண்ணுங்களோட அம்மாவோட கிராமம். துரதிர்ஷ்டவசமா அவங்க அம்மா இப்போ உயிரோட இல்ல, கேன்சர் வியாதியில அவங்க இறந்து போயிருக்காங்க. இப்போ டாக்டர் நேட்டும் தன்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் தான் வாழ்ந்த பூர்வீக வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. இந்த பொண்ணுங்களும் அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அங்க வந்து அவளுங்க மார்டின் கிட்ட இங்க வைஃபை சிக்னலே இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பொண்ணுங்க கிட்ட இங்க செல்போன் சிக்னல் இருக்கிறதே பெரிய விஷயம், இதுல இன்டர்நெட் சிக்னல் வரையா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்குள்ள அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுல ஒரு போட்டோல அவங்க அம்மாவோட போட்டோ இருக்கு. இத பார்த்த அக்காவும் அம்மா ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் சேர்ந்து குக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த பெரிய பொண்ணுக்கு என்னன்னு தெரியல, அவங்க அப்பா கிட்ட சரியாவே பேச மாட்டா. ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்பு அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு போல இருக்கு. இப்ப டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லி எல்லாரும் டேபிள்ல கேதர் ஆகும் போது அந்த பொண்ணு மார்டின் கிட்ட தான் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கா. அங்க இருந்த அந்த பொண்ணோட அப்பா சரக்கு கொஞ்சம் அதிகமானதுனால ஏதோ உளறிட்டு இருக்காருங்க. இத பார்த்து அந்த பொண்ணும் அவங்க அப்பாவை பார்த்து, நானும் அங்கிளும் பேசிட்டு இருந்தது வெறும் 10 நிமிஷம் தான், ஆனா கடந்த 10 வருஷத்துல நீங்க என்கிட்ட 10 நிமிஷம் தான் பேசிருக்கீங்க, இதே மாதிரி தான் அம்மா கிட்டயும் நடந்துகிட்டீங்க, உங்களோட கவனக்குறைவுனாலேயே அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. நேட்டும் இதை கேட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. இப்ப நேட்டும் மார்டினும் தனியா பேசிட்டு இருக்கும்போது நேட் தன்னோட மனைவியோட நினைவு நாளுக்கு தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போ நேட் மார்டின் கிட்ட ரொம்ப ஓப்பனா பேசுறாருங்க. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் மனைவிக்கோ பசங்களுக்கோ நான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. என்னதான் நான் பெரிய டாக்டரா இருந்தாலும் என் மனைவியோட கேன்சரை என்னால குணப்படுத்த முடியல, இதனாலே அவன் என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. மார்டின் அதுக்கு இதுல உன் தப்பு எதுவும் கிடையாது, அவளுக்கு வந்த கேன்சர் எப்படி இருந்தாலும் அவளை கொண்டு இருக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி நேட்டை ஆறுதல் படுத்துறாரு. இப்ப நேட்டும் அசதியா அங்கேயே படுத்து தூங்கிடுறாரு. அந்த பொண்ணோட அம்மாவோட மரணத்துக்கு இவர் தான் காரணம்னு நினைச்சுதான் அந்த பொண்ணு இன்னும் அவர்கிட்ட பேசாம இருக்கா. அடுத்த நாள் காலையில எல்லாருமே கிளம்பி ரொம்ப சந்தோஷமா சஃபாரிக்கு போறாங்க. போற வழியில அங்க காட்டு மிருகங்கள் எல்லாம் பார்த்து இந்த பொண்ணுங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. இந்த பெரிய பொண்ணும் போட்டோகிராஃபர்ன்றதுனால எல்லா விலங்குகளையும் போட்டோ எடுத்து தள்ளுறாங்க. கொஞ்சம் தூரம் போனா அவங்க ஒரு பகுதியில வண்டி எல்லாம் நிறுத்திட்டு ஒரு மலைப்பகுதியில இருந்த லயன்ஸ் பிரைட், அதாவது ஒரு சிங்க ஃபேமிலியை பாக்குறாங்க. அந்த சமயத்துல மார்டின் அந்த சிங்கங்களை நோக்கி நடந்து போறாரு. அவர் சின்ன வயசுல இருந்தே அங்க வளர்ந்ததுனால அந்த சிங்கங்களுக்கு இவரை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதனால அந்த சிங்கங்களும் அந்த ஆளை பார்த்த உடனே விளையாட ஆரம்பிக்குதுங்க. அந்த குடும்பத்தோட ராணி சிங்கத்துக்கு கால்ல ஏதோ அடிபட்டு இருக்குங்க. இவர் அதை போய் பார்க்கலாம் நினைச்சா அந்த ஆண் சிங்கம் இவரை போக விடாம தடுத்து நிறுத்துது. திரும்பி போன மார்டின் டாக்டர் நேட் கிட்ட அந்த பெண் சிங்கத்துக்கு கால்ல நல்லா அடிபட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது போச்சர்ஸோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததா அவங்க எல்லாருமே கிளம்பி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு வினோதமா இருக்குங்க. ஏன்னா அந்த கிராமத்துக்குள்ள ஒரு ஆள் கூட இல்ல. என்னடா இங்க யாரையுமே காணுமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, கத்தி பாக்குறாங்க, யாரும் பதில் சொல்ற மாதிரி தெரியல. அப்ப மார்டின் எதையோ ஒண்ணு பார்த்துட்டு நேட் கிட்ட பொண்ணுங்களை இங்க கூட்டிட்டு வராத அப்படின்னு சொல்றாரு. இவரும் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் வெளியே நிக்க வச்சுட்டு உள்ள போய் பார்க்கும்போது அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன நடந்தது, யார் கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியல. நேட்டோ மார்டின் கிட்ட ஒருவேளை சிங்கம் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிருக்குமான்னு கேட்கும்போது மார்டின் இதுக்கு சச்சா சிங்கம்லாம் இந்த மாதிரி செய்யாது, எப்படி இருந்தாலும் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும், ஏன்னா இவ்வளவு ரத்தம் இருந்ததுன்னா அந்த வாடகைக்கு கண்டிப்பா கழுத புலிங்க வந்துரும், அதுக்கப்புறம் நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க. ஆனா அதிர்ச்சி தரா மாதிரி அந்த சின்ன பொண்ணு அங்க எங்க போனானே தெரியலங்க. டாக்டர் நேட்டும் அந்த பெரிய பொண்ணும் அந்த சின்ன பொண்ணை கிராமம் முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு யாரோ ஒரு இறந்து போனவங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. இப்போ நேட் மார்டின் அந்த பொண்ணுங்க எல்லாருமே கிளம்பி அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது மார்டின் அந்த ஜீப்ல இருந்த ரேடியோல இருந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பத்தி தகவல் கொடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவருக்கு ரேடியோ சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. போயிட்டு இருக்க வழியில ஏதோ ஒரு ஆளு அடிபட்டு கிடக்குறான். மார்டினும் நேட்டும் இறங்கி போய் அந்த ஆளை பார்க்கும்போது அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிருக்கான். என்ன ஆச்சு, நீங்க எதை பாத்தீங்கன்னு கேட்கும்போது அந்த ஆளு டெவில் டெவில்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த காட்டுக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்ட உடனே மார்டினும் நேட்டை ஜீப் பக்கத்திலே இருக்க சொல்லிட்டு அந்த கன் எடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. இப்போ நேட்டும் ஒரு டாக்டர்ன்றனால வண்டிக்குள்ள இருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு போய் அந்த அடிப்பட்ட ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது சோகமா அந்த ஆள் இறந்து போயிடுறாரு. இப்போ நமக்கு மார்டினை காட்டும் போது அவரும் அந்த காட்டுக்குள்ள குருட்டா மெனிக்கு ஏதோ தேடிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவருக்கு ஒரு சிங்கத்தோட சத்தம் கேக்குது. இவரும் அந்த சிங்கத்தோட கால் தடத்தை வச்சு அதை ஃபாலோ
ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அது நேரா அந்த காட்டுக்கு நடுவுல இருந்த ஒரு குளத்துக்கு போகுது. இப்ப ரொம்ப அமைதியா இருக்குங்க. அவரும் அந்த சிங்கம் எங்கதான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குளத்துல இறங்கி தேடிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து பாஞ்சு அந்த சிங்கம் அவரை தாக்குது. அவர் துப்பாக்கியால சுட்ட உடனே அந்த சத்தம் கேட்டு ஜீப்ல இருந்து அந்த 2 பொண்ணுங்களும் அலறி போறாங்க. இதை கேட்டு நேட்டும் என்னவா இருக்கும்னு சொல்லி போலான்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வர மாதிரி அவருக்கு சத்தம் கேக்குது. பதறி போன அவரும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா அந்த ஜீப்பை நோக்கி ஓடிக்கிட்டே அந்த பொண்ணுங்களை ஜீப்போட கதவை சாத்திக்குன்னு கத்திக்கிட்டே போறாரு. பின்னாடி பார்த்தா அந்த சிங்கம் அந்த ஆளை துரத்திக்கிட்டு வருதுங்க. இவரும் வேகமா வந்து கரெக்டா அந்த ஜீப்போட டோரை சாத்துறாரு. அந்த சிங்கம் வந்து அந்த டோர்ல இடிச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி வேற உடையுது. இத பார்த்து அந்த 2 சின்ன பொண்ணுங்களும் அலறி கத்துறாங்க. அந்த சிங்கமும் இவங்களை விடாம அந்த காருக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லி மேல கீழே தேடிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சிங்கம் அங்க இருந்து காணாம போயிடுதுங்க. என்னடா சத்தத்தையே காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது லெப்ட் சைட் டோர் கண்ணாடி கீழே இறங்கி இருந்ததுனால அது வழியா கைய விட்டு இவங்களை பிடிக்க பாக்குது. அது நேட்டோட காலை நல்லா பிடிச்சிடுதுங்க. இவரும் அந்த பொண்ணுங்க கிட்ட வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுங்களும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போறாங்க. இவரும் அந்த சிங்கத்தை எட்டி உதைக்கிறாரு. அதுவும் கீழே விழுந்துடுது. ஆனா அந்த ஜீப் கண்ட்ரோல்ல இருந்து ஒரு மரத்துல போய் முட்டிக்கிட்டு மலையில இருந்து தொங்குதுங்க. இவரும் உடனே மறுபடியும் அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அந்த சமயத்துல அந்த கார்ல இருந்த வாக்கி டாக்கில மார்டின் பேசுறது இவங்களுக்கு கேட்டு இவரும் அதுக்கு பதில் சொல்றாரு. பாவம் மார்டின் அந்த சிங்கம் பயங்கரமா டேமேஜ் பண்ணிருக்குங்க. அவரு நேட் கிட்ட என்னோட தொடையெல்லாம் கிழிஞ்சு போச்சு, ரத்தம் வேற வேகமா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் வருது, என்னால இங்க இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நேட்டும் மார்டின் கிட்ட உங்ககிட்ட இருக்க லைட்டரை வச்சு ஒரு கத்திய நல்லா சூடு பண்ணி அந்த காயங்கள்ல வச்சுனா இப்போதைக்கு ரத்தம் நிக்கும், அதே மாதிரி செய்யும் சொன்ன உடனே அவரும் அதே மாதிரி செய்யறாரு. ஆனா பாவம் அதை செய்யும் போது அவருக்கு வலி தாங்க முடியாம அவர் பயங்கரமா கத்துறாருங்க. இவரு கத்துன சத்தம் ஹீரோக்கு ரொம்ப பக்கத்துல தான் கேக்குது. இதனால அவரு நீங்க தான் பக்கத்துல எங்கேயோ இருக்க, பயப்படாத, நான் உன்னை காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல மார்டின் தூரத்துல அந்த சிங்கம் நிக்கிறத பாத்துட்டு அது என்ன பலியாடா பயன்படுத்தி உங்களை பிடிக்கணும்னு பாக்குது. இப்ப நம்ம அது இடத்துல இருக்கோம், தயவு செஞ்சு இங்க வந்து நீ மாட்டிக்காத, எப்படியாவது தப்பிச்சு போய் உதவியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப நேட் அந்த காருக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு தேடும் போது ஒரு பெட்டிக்குள்ள ஒரு டிராங்குலைசர் கன் இருக்குங்க. இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த டிராங்குலைசர் கன் தான். ஆனா அவருக்கு பாவம் அந்த கன்னை எப்படி அசம்பிள் பண்ணணும்னு தெரியாதனால அவரும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே அந்த கன்னை அசம்பிள் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மார்டின் நேட் கிட்ட அந்த சிங்கம் இப்ப இங்க இல்ல, அது வேற எங்கேயோ போயிருக்கு, நீ எங்கேயும் வெளியே வந்துடாத, அந்த காருக்குள்ளேயே அதான் உனக்கு சேஃப்னு சொல்றாரு. நேட்டோ மார்டின் கிட்ட இப்படியே காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்தா எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே சரி அப்பனா ஒண்ணு செய், காருக்கு மேல இருக்கிற விண்ட்ஷீல்ட ஓபன் பண்ணி அந்த சிங்கம் எங்கன்னா இருக்கான்னு பாரு, கண்ணில் பட்டுச்சுன்னா அதை சூடுன்னு சொல்றாரு. இவரும் அந்த கார் மேல இருந்த விண்ட்ஷீல்ட ஓபன் பண்ணி கார்ல ஏறி நின்னு தேடும் போது அவர் கண்ணுக்கு அந்த சிங்கம் எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நேட் மார்டின் கிட்ட நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது அடையாளம் மாதிரி எதனா இருந்தா சொல்லு, அப்பதான் நான் உன்னை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே மார்டினும் சுத்தி முத்தி பார்த்து பக்கத்துல ஒரு டவர் இருக்கிறத கவனிச்சுட்டு இங்க ஒரு டவர் இருக்கு தெரியுதான்னு கேட்ட உடனே அந்த பெரிய பொண்ணுக்கு அந்த டவர் ஹவுஸ் கண்ணுக்கு தெரியுது போல. உடனே லூசுத்தனமா அந்த கார்ல இருந்து இறங்கி அந்த பொண்ணு நான் போய் அங்கிளை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லி இறங்கி ஓடிடுறா. இவர் அவளை பார்த்துட்டு போகாதன்னு எவ்வளவு கத்தி பாக்குறாரு. அந்த பொண்ணு கேட்காம போயிடுறா. அந்த சமயத்துல காருக்குள்ள இருந்த அந்த சின்ன பொண்ணு காரோட பின்பக்கம் டோர் வழியா பார்க்கும்போது அந்த சிங்கம் அந்த காருக்கு பின்னாடி தாங்க வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த பெரிய பொண்ணு அந்த சிங்கத்தை பார்த்து பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறா. நேட்டும் அந்த கன் எடுத்து சிங்கத்தை சுடுறாரு. ஆனா அந்த ஷாட் மிஸ் ஆயிடுதுங்க. அவரும் நெக்ஸ்ட் ரவுண்ட் லோட் பண்ணி சுடலான்னு நினைக்கும் போது அது பாஞ்சு வந்து அவர் ஒரு அடி அடிக்குது பாருங்க. மனுஷன் கார்ல இருந்து கீழே விழுந்துடுறாரு. மறுபடியும் கன் எடுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அந்த சிங்கம் வந்து அவர் தாக்க ஆரம்பிக்குது. இதனால அவர் அந்த காருக்கு அடியில போயிடுறாரு. ஆனா அந்த சிங்கம் நேட்டை விடுற மாதிரி தெரியலங்க. அதுவும் அந்த காருக்கு அடியில இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து இவர் எப்படியோ பிடிக்க ட்ரை பண்ணுது. அவரும் அந்த சிங்கத்தோட முகத்திலே எட்டி எட்டி ஓச்சிட்டு இருக்காருங்க. காட்டுக்குள்ள போன அந்த பொண்ணும் மார்டினை எப்படியோ கண்டுபிடிச்சிடறா. அவரும் அந்த பொண்ணை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ நேட்டு அந்த சிங்கம் கொஞ்ச நேரமா காணுன்றதுனால கன் எடுக்கலான்னு போறாரு. பதுங்கி இருந்த சிங்கம் மறுபடியும் பாஞ்சு வந்து இவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா இவர் அதிர்ஷ்டவசமா அந்த கன்னை எடுத்துறாரு. அதை வச்சு அந்த சிங்கத்தோட முகத்திலே குத்துன்னு குத்துறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு வண்டிக்குள்ள இருந்து அந்த டிராங்குலைசர் டாட் எடுத்து கையாலே அந்த சிங்கத்து மேல குத்திடுறா. இதனால அந்த சிங்கமும் அந்த காரை விட்டுட்டு மயக்க நிலையில தள்ளாடிக்கிட்டே அங்க இருந்து போகுது. இப்போ நேட் உடனே ரேடியோல கான்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அந்த பொண்ணும் மார்டினை கூட்டிட்டு வரத சொல்றா. இப்போ வண்டிக்குள்ள மார்டினோட காயங்களுக்கு நேட்டும் தையல் போட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. ஆனாலும் அந்த சிங்கம் மயக்கமே ஆகலங்க. அவங்களோட ஜீப்பை பார்த்துக்கிட்டே தான் அது நின்னுட்டு இருக்கு. இப்ப ராத்திரியும் ஆயிடுது. திடீர்னு அந்த ஜீப்ல இருந்த ரேடியோல யாரோ பேசுற சத்தமும் கேக்குது. நேட்டும் அந்த ரேடியோல இருக்கிறவங்க கூட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு சில வண்டிங்க வந்து நிக்குதுங்க. யாருடான்னு பார்க்கும்போது அவனுங்க போச்சர்ஸ். இவரும் தன்னோட பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லாதனால அவங்கள வண்டியிலேயே இருக்க சொல்லிட்டு அந்த போச்சர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு
இடத்துக்கு போறாரு. அவர் அந்த போச்சரோட ஹெட் கிட்ட எங்களை ஒரு ஆண் சிங்கம் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு சொன்ன உடனே அந்த ஆள் அதை கேட்டுட்டு வேலை நம்ம நேத்து கொன்ன சிங்க குடும்பத்தோட தலைவனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் நினைச்சாலும் நினைக்கலாலும் அதாங்க உண்மை. நேட் அவங்க கிட்ட கேக்குறதெல்லாம் இந்த இடத்த விட்டு தாங்க குடும்பத்தோட சேஃபா வெளியே போகணும்ன்றது மட்டும்தான். அந்த தலைவனும் நேட் கிட்ட உங்களை கூட்டிட்டு போறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா கொஞ்சம் செலவாகுமே எவ்வளவுன்னு கேட்கும்போது $5000 கேட்கறான். நேட்டும் அதுக்கு சம்மதிச்சிடறாரு. இப்ப அந்த தலைவன் அந்த காருக்குள்ள யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது மார்ட்டினை பார்த்துட்டு அவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறான். ஏன்னா மார்ட்டினோட தொழிலே போச்சர்ஸ கொலை பண்றதுதான். அவரு இவங்களோட ஆளுங்கள்ல 3 பேரை கொண்டிருக்காரு போல. இதனால அந்த தலைவனை ஹீரோவை சுடலான்னு சொல்லிட்டு துப்பாக்கியை ஓங்குறாங்க. அந்த சமயத்துல அந்த சிங்கம் வந்து அந்த போச்சர்ஸோட தலைவனை கடிச்சு கொதறுது. அவனை மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லாருமே அது துவம்சம் பண்ணுது. இப்ப நேட்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்களோட ட்ரக் எடுத்துக்கிட்டு எப்படியாவது தப்பிக்கலாம்னு சொல்லி அந்த ட்ரக்கை நோக்கி போறாருங்க. போய் அந்த ட்ரக்ல பார்க்கும்போது அந்த ட்ரக்ல சாவி இல்ல. மறுபடியும் வந்து அவரோட குடும்பத்துக்கிட்ட அந்த சாவியை யாருனா தான் வச்சிருக்கணும், நான் எப்படியாவது போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த சாவியை தேடிட்டு போறாருங்க. இப்ப அந்த சிங்கம் அந்த எல்லாரையுமே கொடூரமா கொன்னுருக்கு. இதை அவரு பாத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்திலேயே அந்த சிங்கம் இருக்குங்க. இவரு சத்தம் போடாம இருந்தாலும் திடீர்னு அவரோட இடுப்புல இருந்த வாக்கி டாக்கில அந்த பொண்ணு பேசுற சத்தம் கேட்ட உடனே பதறி போய் இவரு அந்த வாக்கி டாக்கி எடுத்து ஆஃப் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா கீழே போட்டு அதை மெரிச்சிடுறாருங்க. இப்ப அந்த சிங்கமும் அந்த வாக்கி டாக்கிய வந்து மோந்து பாக்குது. அவரு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு போல. அந்த சிங்கத்தோட சத்தம் அந்த வாக்கி டாக்கில கேட்கும் போது அந்த பொண்ணுங்க மிரண்டு போயிடுறாங்க. எங்க போனாருன்னு பார்த்தா அந்த சிங்கத்துக்கு மேலேயே ஒரு மரத்துல தாங்க படுத்துட்டு இருக்காரு. இப்ப அவரு அங்க இருந்து அந்த குளத்துல இறங்கி மெதுவா நடந்து போறாரு. அந்த சிங்கம் எங்கேயும் போன மாதிரி தெரியல, அங்கேதான் நின்னுட்டு இருக்கு. அவர் அதுக்கு அடியிலேயே தான் தண்ணியில நின்னுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிங்கம் அங்க இருந்து போன உடனே நேட் எப்படியோ அங்க இறந்து போன ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து அந்த சாவியை எடுத்துறாரு. அதே சமயத்துல அந்த சிங்கம் மறுபடியும் அந்த ஜீப் கிட்ட போயிடுதுங்க. போயிட்டு அந்த காருக்குள்ள எப்படி போறதுன்னு சொல்லிட்டு அது யோசிச்சுட்டு இருக்கு. இதை பார்த்து அந்த பொண்ணுங்களும் பதறி போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மார்ட்டின் அந்த பொண்ணுங்க கிட்ட பதறாம இருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த சிங்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திடீர்னு பாஞ்சு வந்து அந்த கதை வழியா தலையை விட்டு அந்த பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்கு பாக்குது. மார்ட்டினோ அந்த சிங்கத்தோட கழுத்தை லாக் பண்ணிட்டு கார்ல இருந்து இறங்குங்கன்னு சொல்லி கத்துறாரு. அந்த பொண்ணுங்களும் ஜீப்ல இருந்து குதிச்சிடறாளுங்க. இப்போ அந்த சிங்கமும் அவரும் ஜீப்போட சேர்ந்து மலையில உருண்டு கீழே வந்து விழுறாங்க. கீழே விழுந்த அந்த சிங்கமும் மயக்கத்துல இருந்து எழுந்து வருது. அது ஏன் இவ்வளவு கொலவெறியா இருக்குன்னா அதோட மொத்த குடும்பத்தையே இந்த போச்சர்ஸ் கொடூரமா கொண்டிருக்கானுங்க. இப்ப அந்த சிங்கம் மார்ட்டினை நோக்கி நடந்து வருதுங்க. அந்த சமயத்துல அந்த ஜீப்ல இருந்த பெட்ரோல் எல்லாம் லீக் ஆகி ஊத்திக்கிட்டு இருக்கு. மார்ட்டினோ இதை பார்த்து அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்றதுனால அந்த சிங்கம் கிட்ட வந்த உடனே அதை பார்த்து அவரு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோலை கொளுத்துறாருங்க. உடனே மொத்த காரம் தீப்பத்தி எரியுது. இதுல அந்த சிங்கத்துக்கும் தீ பிடிச்சிடுது. இப்போ நேட் அந்த ட்ரக் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுங்களை சேஃபா அதுல உட்கார வச்சுட்டு அந்த மலையில இருந்த பள்ளத்துல தன்னோட நண்பரோட காரை பார்க்கும்போது அது அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. அவரால் நம்பவே முடியலங்க. ஒரே நாள்ல தன்னோட நண்பன் இறந்து போயிட்டானு நினைச்சு அது ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. அடுத்த நாள் காலையில அவங்களும் அந்த ட்ரக் எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போலான்னு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு போற வழியில அந்த ட்ரக் பாதிலேயே நின்னுடுது. அந்த வண்டியில பெட்ரோல் தீர்ந்துருச்சு போல. இதனால அவரும் அந்த பெரிய பொண்ணை தூக்கிக்கிட்டு அந்த சின்ன பொண்ணையும் கூட்டிக்கிட்டு அங்க இருந்த ஒரு கேபினுக்கு போறாரு. அந்த கேபின் அந்த போச்சர்ஸுக்கு சொந்தமான கேபின் போல இருக்குங்க. அவரும் அந்த பெரிய பொண்ணை ஒரு டேபிள்ல படுக்க வச்சுட்டு அவரோட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவரு கையில ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது போன் இருக்குமான்னு தேடி ஒரு போனை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அந்த போன் லைன் டெட்டா இருக்கு. அவர் அதை செஞ்சுட்டு இருக்கும்போது இப்ப தனியா இருக்கிற இந்த 2 பொண்ணுங்களோட இடத்துக்கு அந்த சிங்கம் வந்துருது. அதை பார்த்த இந்த 2 பொண்ணுங்களும் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. 2 பொண்ணுங்களுக்கும் கண்ணுல ஒரு மரண பீதி தெரியுது. நேட்டும் அந்த வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு லாக்கரோட பூட்டை உடைச்சு பார்க்கும்போது அதுல ஒரு பழைய வாக்கி டாக்கி அவர் கிடைக்குது. நல்ல வேலையா அந்த வாக்கி டாக்கியும் வேலை செய்யுது. அந்த சிங்கமும் இந்த பொண்ணுங்களை ரொம்ப நெருங்கி போன உடனே அந்த பொண்ணுங்க பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு நேட்டும் வேகமா அந்த வீட்டுக்குள்ள ஓடி போய் துப்பாக்கியால அந்த சிங்கத்தை நோக்கி சுடுறாரு. அதுவும் பயந்து போய் அங்க இருந்து ஓடுது. இப்ப அவரு அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்தி வேற ஒரு இடத்துக்கு போறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அவரோட கன்னு எம்டி ஆயிடுது. இப்ப அவரு அந்த பொண்ணுங்களை சேஃபா ஒரு ரூம்ல வச்சுட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது, அதனால நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, நான் எப்படியாவது அந்த சிங்கத்தை டைவர்ட் பண்ணி ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. போனவர் அந்த சிங்கத்தை டைவர்ட் பண்ணி அதோட கவனத்தை இவர் பக்கம் திருப்பி அந்த இடத்தை விட்டு அந்த சிங்கத்தை கூட்டிட்டு போறாரு. அதுவும் அந்த ஆளு பின்னாடியே துரத்திட்டு போதுங்க. ஆனா பாவம் அவருக்கு ஓடுறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஒட்டல் காடு தான். அந்த சிங்கம் பாஞ்சு அவரை தாக்க ஆரம்பிக்குது. ஆனா நம்மளால சிங்கத்து கூட எல்லாம் சண்டை போட முடியுமா? அதை அவரை விடாம கடிச்சு கொதறுது. அவரும் முடிஞ்ச வரையும் அதுகிட்ட போராடிட்டு இருக்காரு. ஆனா அந்த சிங்கம் அவரை கொல்லாம அவரை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த சீனை பாக்குற நமக்கு அப்படியே படபடன்னு இருக்குங்க. அந்த சமயத்துல அவர் கையில இருந்த கத்தி எடுத்து அதை குத்துறாரு. மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டு நிக்கிற ஒரு சிங்கத்தோட வெறி, தான் குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றணும்ன்ற ஒரு தந்தையோட ஆதங்கம், இது 2த்தையுமே இந்த கிளைமேக்ஸ் சீன்ல காட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கும் போது திடீர்னு ஒரு சிங்கம் வந்து இந்த சிங்கத்தை தாக்க ஆரம்பிக்குது.
இது எங்கந்திரா வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுதான் படத்தோட ஆரம்பத்துல ஒரு சிங்கம் ஃபேமிலி பார்த்தோமே, அந்த ஃபேமிலில இருந்த 2 ஆண் சிங்கம் வந்து இது கூட சண்டை போடுது. நல்ல வேலையா நேட்டும் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து உயிர் பழைச்சிடுறாரு. அங்க இருந்து ஒரு மரத்து பக்கத்துல படுத்துக்கிட்டு இந்த சிங்கங்க சண்டை போடுறத பாத்துக்கிட்டே அப்படியே மயக்கமாயிடுறாரு. அந்த சமயத்துல மார்டின் டீம்ல இருந்த ஒரு பையனோட குரல் இவருக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. படத்தோட எண்டுல ஹீரோவா ஹாஸ்பிட்டல்ல செத்துறாங்க. அவரும் கண்ணை முழிச்சு தன்னோட 2 பொண்ணுங்களையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. இந்த பெரிய பொண்ணும் ஒரு வழியா தன்னோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே நமக்கு படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ப மாட்டேன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல ஒரு டிஃபரெண்டான மூவியோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.